இனிமே இந்தியாவில் சுத்தமான பெட்ரோல் கிடைக்காது. 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆன பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா? போச்சு போங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்ச நாள் முன்னாடி மத்திய அரசுகிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருந்தது. அதன்படி இந்தியாவில் இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்லையும் E20 பெட்ரோல் கட்டாயம் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. E20 பெட்ரோலா? ஆமா, இந்த E20 பெட்ரோல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அப்படிங்கிறது எத்தனால மென்ஷன் பண்ணும். 20% எத்தனாலும் 80% பெட்ரோலும் கலந்த கலவை தான் இந்த E20 பெட்ரோல். ஏண்டா எத்தனால கொண்டு வந்து எதுக்கடா பெட்ரோல்ல சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எத்தனால் ஒரு பயோஃபியூல். இது கரும்பு, சோளம், அழுகிய தானியம் போன்றவற்றில இருந்து ஃபெர்மெண்டேஷன் முறையில் எடுக்கப்படுறதுதான் இந்த எத்தனால். எதனால இந்த E20 பெட்ரோலை கட்டாயமாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே எத்தனால் ஒரு பயோஃபியூல். இது இன்ஜின்ல எரிஞ்சு வெளியாகக்கூடிய கார்பன் மோனாக்சைடோட அளவை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய கச்சா எண்ணெயோட அளவையும் குறைச்சி அந்நிய செலவினத்தை சேமிக்க உதவும். இந்த எத்தனால் விவசாய பொருட்கள்லேருந்து எடுக்கிறதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேம்படும். தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி ஒரு அடி வைக்கிறதா பார்க்கப்படுது. இதெல்லாம் ஓகே. இந்த E20 பெட்ரோலை நம்ம வெஹிக்கிள்ல யூஸ் பண்றதுனால வெஹிக்கிளுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வராது. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. உங்களோட வெஹிக்கிள் 2023க்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ண வெஹிக்கிளா இருந்தா அது E20 பெட்ரோல்ல இயங்கக்கூடிய வகையில நிறுவனங்கள் அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. இதுவே 2023க்கு முன்னாடி குறிப்பா BS3 BS4 வாகனங்களா இருந்தா அதுல ஒரு சில பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இந்த எத்தனால் ஈரப்பதத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ண வெஹிக்கிளோட ஃபியூல் சிஸ்டத்துல ரப்பர் பார்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த எத்தனால் அரிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இந்த ரப்பர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் நிறைய நிறுவனங்கள் 2023க்கு அப்புறம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண வெஹிக்கிள்ல இந்த வாகனம் E20 பெட்ரோல்ல இயங்கக்கூடியது அப்படிங்கிறத குறிக்கும் வகையில E20 அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு பேட்சை அவங்க பைக்ல ஒட்டியிருப்பாங்க. நீங்களும் அதை நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இந்த எத்தனாலோட கலோரிக் வேல்யூ கம்மி அப்படிங்கிறதுனால 1-3% மைலேஜ் டிராப் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த எத்தனால் உள்நாட்டிலே தானே தயாரிக்கிறாங்க. அதுவும் 20% இப்போ பெட்ரோல்ல எத்தனால் ஆட் பண்றாங்க. அப்போ பெட்ரோலோட விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.